இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காவை நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல தேங்காய் எடுத்து 2 பக்கமும் இருக்கிற எல்லா நாரையும் பிச்சை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை தண்ணியில் நனைச்சிட்டு கட் பண்ணணும். ஏன் தண்ணியில் நனைச்சிட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணியில் நனைச்சா அது ஷேப் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடைக்கும் போது அது ஈவனாக உடையும். இந்த தேங்காய் தண்ணியை நான் ஒரு கப்பில் பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் ஈவனாக உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சிடணும். ஒரு 2 to 4 hours ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் வச்சிடணும். அந்த தேங்காய் மேலே கொஞ்சம் ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதை அந்த கூலிங்லாம் போனதுக்கப்புறம் அந்த தேங்காயில் இருந்த ஐஸ் எல்லாம் கரைஞ்சி நார்மலாக இருக்கும்போது அந்த தேங்காவை எடுத்து 4 பக்கமும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு கீறி எடுத்துக்கணும். தேங்காய் ரொம்ப எலசாக இருந்தது அப்படின்னா 4 பக்கமும் கீறிட்டு நம்ம கையில் எடுத்தாலே வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கத்தி வச்சு ட்ரை பண்ணோன்னா எடுக்க ஈஸியாக வந்துடும். இதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு திரும்பவும் அதே ஃப்ரீசர்லேயே வச்சுருவேன். எப்போ எனக்கு தேவைப்படுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கூலிங்னஸ் போனதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். நீங்கள் எப்படி தேங்காவை ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.